ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்று மதியம் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்று நவம்பர் 25 மதியம் 3 மணிக்கு பிப்ரவரி மாதத்திற்கான திருமலை திருப்பதி மற்றும் தலக்கோனாவிற்குரிய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் திருமலை லொக்கேஷனுக்கு பிப்ரவரி 3 மற்றும் பிப்ரவரி 4 ரத சப்தமியை முன்னிட்டு ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகி இருக்காது. ஆனால் திருப்பதி லொக்கேஷனுக்கும் தலக்கோனா லொக்கேஷனுக்கும் எல்லா நாட்களுக்குமே அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். திருமலையில் ஆன்லைன் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், மாதவம் மற்றும் விஷ்ணு நிவாசத்தில் ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் தரிசன டிக்கெட் அவசியம். அதுவுமே மினிமம் 2 பேருக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் புக் அகாமடேஷன் லிங்க் உங்களுக்கு எனேபிள் ஆகியிருக்கும். நீங்கள் ஆன்லைன் லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆகியிருந்தாலும் அல்லது ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் என எந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாலும் மினிமம் 2 பேருக்கு அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். அதே சமயம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் பண்ணி அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின்ல தான் இன்றைக்கி அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் லாகின் பண்ணணும். இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு எக்ஸாக்டாக அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகும். நீங்கள் 2:50 டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட 2 மொபைல் இருக்குது அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா 2த்துலேயுமே நீங்கள் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மணிக்கு உங்களுக்கு எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பிப்ரவரி மந்த் கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதற்கு மேலே செலக்ட் லொக்கேஷன் இருக்கும். அதில் திருமலா, திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதின்னு வெறுமனே கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் தலக்கோனா இருக்கும். திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் கிளிக் பண்ணாலும், திருமலா லொக்கேஷன் கிளிக் பண்ணாலும் நம்முடைய புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு அந்த பேஜ் ரீடைரக்ட் பண்ணும். அங்கே செலக்டில் நாம் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணோமோ அந்த தரிசன டிக்கெட்டை சூஸ் பண்ண பிறகு அதற்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் இருக்கும். அந்த புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் பிப்ரவரி மந்த் கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். அதில் நாம் எந்த நாள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அந்த நாளும் அதற்கு முதல் நாள் மட்டும்தான் நமக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் மாதவம் உங்களுக்கு புக்கிங்கில் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எதில் ரூம் தேவையோ, எந்த டேரிஃப் ரூம் தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். திருமலா லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நாம் எந்த டேரிஃப் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து எந்த கெஸ்ட் ஹவுஸ்னு சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. திருமலா லொக்கேஷனில் 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் மற்றும் 1518 ரூபாய் ஏசி ரூம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நமக்கு எந்த ரூம் தேவையோ நாம் அந்த ரூம் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணாலும், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணாலும் நாம் புக் பண்ண தரிசன தேதியும் அதற்கு முதல் நாள் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் ஏதாவது ஒரு தேதி நாம் சூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். தேதி சூஸ் பண்ண பிறகு கீழே டைம் ஸ்லாட் இருக்கும். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 4 6 மணி நேர ஸ்லாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் இன்னுமே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன கன்ஃபியூஷன்னா, இந்த 6 மணி நேரம் மட்டும்தான் அந்த ரூமில் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இந்த 6 மணி நேரம் நாம் சூஸ் பண்ணக்கூடியது செக்இன் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணக்கூடிய டைம் ஸ்லாட். இந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறப்போ ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னா திருப்பதிக்கு எந்த நேரத்தில் போய் ரீச் ஆவீங்களோ அதற்கு ஏற்றாற் போல் இந்த செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோல் திருமலை லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா திருமலைக்கு எந்த நேரத்தில் போய் ரீச் ஆவீங்களோ அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல் செக்இன் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் நீங்கள் லேட்டாக போனாலும் அது என்ன வித ரீசனாக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி நிறைய ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடியது எங்களுடைய ட்ரெயின்
டிலேட் ஆகிடுச்சு, டிலேடாக 1 hour 2 hours டிலேடாக போய் தான் அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகுமா, இப்போ எங்களுடைய புக்கிங் என்ன ஆகும், நாங்கள் யார்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. அந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் நாம் லேட்டாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய புக்கிங்கை கேன்சல் பண்ணிடும். அதற்கப்புறம் அந்த புக்கிங்காக என்ன வித காரணம் சொல்லியும் யார்கிட்டையும் நம்ம மறுபடியும் புக்கிங் கொடுக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த செக்இன் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ, முக்கியமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க இந்த செக்இன் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ கவனமாக இருந்துக்கோங்க. நாம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே எந்த லொக்கேஷனுக்கு நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடணும். இந்த அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட் நாம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ திருமலா லொக்கேஷனுக்கு நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணுறீங்கன்னா திருமலாவில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸ் ஏஆர்பி கவுண்டருக்கு போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணணும். திருப்பதி லொக்கேஷனுக்கு புக் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் எந்த இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்டை இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணிடணும். திருப்பதி விஷ்ணு நிவாசமில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணணும். ஸ்ரீனிவாசம் அல்லது மாதவமில் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த 2ல் எங்கே நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தாலும் ஸ்ரீனிவாசத்தில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் தான் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணணும். இப்போ மாதவமில் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம்னா ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் ரிசப்ஷன் ஆஃபீஸில் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண பிறகு அவங்க நம்மளை மாதவம் கெஸ்ட் ஹவுஸுக்கு போக சொல்லிடுவாங்க. ஸ்ரீனிவாசம் அண்ட் மாதவம் ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 வித கெஸ்ட் ஹவுசஸ். ஸோ நீங்கள் மாதவம் புக் பண்ணியிருந்தாலும் ரிப்போர்ட்டிங் பிளேஸாக உங்களுடைய டிக்கெட்டில் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். திருமலா லொக்கேஷனாக இருந்தாலும் திருப்பதி லொக்கேஷனாக இருந்தாலும் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண நேரத்திலிருந்து 24 மணி நேரம் அந்த ரூமில் நாம் தங்கலாம். இப்போ இதில் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் திருமலா லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட எங்களுக்கு 1 நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைன்னு அவங்கக்கிட்டேயே நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணிடணும். சப்போஸ் ரூம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 1 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. சப்போஸ் ரூம் அவைலபிலிட்டி குறைவாக இருக்குன்னா உங்ககிட்ட அடுத்த நாளுக்கும் தரிசன டிக்கெட் இருக்கா அதை காமிக்க சொல்லுவாங்க. அப்படி நாம் காமிச்சாதான் ஒரு சில சமயத்தில் எக்ஸ்டென்ஷன் செஞ்சு கொடுப்பாங்க. கூட்டமே இல்லாத பட்சத்தில் 1 நாள் எக்ஸ்டென்ஷன் டிக்கெட் கேட்காமலே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு கிடைத்த 1 நாள் ப்ளஸ் 1 நாள் எக்ஸ்டென்ஷன் மேக்ஸிமம் 2 நாட்கள் மட்டும்தான் திருமலை இருக்கக்கூடிய ரூமில் நாம் தங்க முடியும். அந்த 2 நாளுக்கு மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம 1 hour ஸ்டே பண்ணால் கூட இம்மீடியட்டாக நம்முடைய மொபைல் நம்பருக்கு டிடிடியிலேருந்து ஃபோன் வந்துடும். ரூம் இம்மீடியட்டாக வெக்கேட் பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் லாக் பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோன் லிஃப்ட் பண்ணலைன்னா உங்களுடைய ரூம் நீங்கள் பூட்டிட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா அவங்க மேலே அதற்கு மேலேயே இன்னொரு பூட்டும் பூட்டிடுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண பிறகு தான் அவங்க அந்த லாக் ஓப்பன் பண்ணுவாங்க. இதே எக்ஸ்டென்ஷன் ப்ரொசீஜர் தான் திருப்பதி லொக்கேஷனுக்குமே பொருந்தும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும்போதே உங்களுக்கு அடுத்த நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும்போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணிடணும். ரூம் அவைலபிலிட்டி அதிகமாக இருந்தாலும் கூட்டம் குறைவாக இருந்தாலும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி திருப்பதி லொக்கேஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும்போதே நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்காக அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிடணும். திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் அவசியம் கிடையாது. இது போன மாதம் இருந்த அப்டேட். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதத்திற்கு முதல் மாதம் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆனப்போ தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் மாதவமில் ரூம் புக் பண்ணுற மாதிரி சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க. போன மாதம் புக்கிங் ஓப்பன் ஆனப்போ திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மாதவம் இந்த 2ஓடு சேர்த்து விஷ்ணு நிவாசமும் அட்டாச் பண்ணி இந்த 3 இடங்களில் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும்னா தரிசன டிக்கெட் அவசியம் என்பது போல் சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க.
போன மாதம் வரைக்கும் திருப்பதியில் தரிசன டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணக்கூடிய ஒரே இடம் தொல்லப்பா கார்டன்ஸ் மட்டுமாக இருந்தது. அதுலேயும் இன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ தொல்லப்பா கார்டன்ஸுக்கும் தரிசன டிக்கெட் தேவைப்படுமா அல்லது அதற்கும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களா என்பது இன்றைக்கி புக்கிங் ஓப்பன் ஆனால் தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு போன மாதம் அப்டேட் வைத்து பார்த்தோம்னா திருப்பதியில் தரிசன டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறதுக்கு திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். போன வருடம் ரதசப்தமி நாளுக்கும் அதற்கு முதல் நாளுக்கும் ஆன்லைனில் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகலை. அதே பிரின்சிபிள் இந்த முறையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி திருமலா லொக்கேஷனுக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்காது. இப்போ சப்போஸ் நீங்கள் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட் புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு ஆன்லைனில் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். அப்போ நம்ம டீஃபால்ட்டாக பிப்ரவரி 2ஆம் தேதி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிப்ரவரி 2ஆம் தேதி ரூம் எடுத்தேன்னா ரூம் எடுக்கிற நேரத்துலேருந்து 24 மணி நேரம் எனக்கு ரூம் கிடைக்கும். ஸோ பிப்ரவரி 3ஆம் தேதி ஆகிடும். அதற்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு பிப்ரவரி 4ஆம் தேதியும் நான் ரதசப்தமி வாகன சேவா பார்த்துட்டு வரலாமான்னு கேட்டால் ரதசப்தமிக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்கன்னு தெரியலை. ஸோ அங்கே நீங்கள் போய் பார்த்தா தான் 4ஆம் தேதி ரதசப்தமிக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்த பிப்ரவரி 2ஆம் தேதி எடுத்த ரூம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா இல்லையா என்பது தெரிய வரும். தலக்கோணாவில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் அவசியம் கிடையாது. பட் நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக தலக்கோணாவில் ரூம் புக் பண்ணலாமான்னு கேட்டால் அதற்கு நீங்கள் தலக்கோணா சூஸ் பண்ண வேண்டாம். தலக்கோணாவில் வாட்டர் ஃபால்ஸும் சிவபெருமான் கோவிலும் இருக்குது. அந்த இரண்டையும் பார்த்துட்டு வர விருப்பப்பட்டால் நீங்கள் தலக்கோணா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி திருமலை தரிசனத்திற்காக நீங்கள் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டால் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட், ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேயே ஒரே ஆதார் கார்டு வைத்து திருமலா லொக்கேஷனுக்கும் திருப்பதி லொக்கேஷனுக்கும் ஒரே நாள்லேயோ அடுத்தடுத்த நாள்லேயோ நாங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலாவிலேயோ அல்லது திருப்பதி லொக்கேஷன்லேயோ தான் ரூம் புக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு திருமலா மற்றும் திருப்பதி இரண்டிலையுமே ரூம் தேவைப்பட்டால் உங்களுடைய தரிசன டிக்கெட் வைத்து நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணிடுவீங்க. அதற்கப்புறம் திருப்பதி லொக்கேஷனுக்கு தரிசன டிக்கெட் இல்லாமல் தொல்லப்பா கார்டன்ஸ் வைத்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். அகெயின் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் இருந்தோ அல்லது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலிருந்தோ டைரெக்டாக திருமலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாம் அங்கிருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போய் அங்கேருந்து தான் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் ஏறிக்கணும். சப்போஸ் நீங்கள் தொல்லப்பா கார்டன்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, திருமலை தரிசனம் அதிகாலையில் இருக்குது, இல்லை நீங்கள் நைட் லேட்டாக 10 மணிக்கு பிறகுலாம் ரிட்டர்ன் வர்றீங்கன்னா தொல்லப்பா கார்டன்ஸ் முன்னாடியே உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. 24 ஹவர்ஸும் நமக்கு ஆட்டோஸ் கிடைக்கும். அதில் ஏறி நீங்கள் அதிகாலை சமயத்தில் நான் சொல்கிறேன், இல்லைன்னா நமக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, தொடர்ந்து பஸ்ஸஸ் இருக்கும், அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போய்க்கலாம். அதிகாலை நேரத்தில்னா இந்த ஆட்டோவில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போய் அங்கேருந்து திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் ஏறிக்கலாம். அடுத்த முக்கியமான ரூல், நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ஒரு முறை ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அதே திருமலா லொக்கேஷனுக்கு மறுமுறை நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இதே போல் தான் திருப்பதி லொக்கேஷனுக்கும் தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ திருப்பதியில் ஒரு முறை நாம் ரூம் புக் பண்ணிட்டோம்னா மறுமுறை திருப்பதியிலே ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். திருமலா லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க, திருப்பதி லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 2 லொக்கேஷனுக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ரதசப்தமிக்கும் ரூம் புக் பண்ணக்கூடிய பிளானில் இருக்கீங்க, வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கும் ரூம் புக் பண்ண பிளான் வச்சுருக்கீங்கன்னா வேறு லொக்கேஷனுக்கு ரதசப்தமிக்கு ஒரு முறையும் துவார தரிசனத்திற்கு ஒரு முறையும் ரூம் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு 30 டேஸ் டைம் கிளாஷ் ஆகாது.
உங்களுக்கு ரதசப்தமிக்கு திருப்பதி லொக்கேஷன் கிடைச்சா கூட போதும்னா இப்போ ரதசப்தமிக்கு திருப்பதி லொக்கேஷன் புக் பண்ணிக்கோங்க. துவார தரிசனத்திற்கு அப்போ நீங்கள் திருமலையில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு எந்த லொக்கேஷனுக்கு எந்த தரிசனத்திற்கு ரூம் தேவைப்படுதோ அதையுமே இன்றைக்கி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் துவார தரிசன நாட்களுக்கு நம்ம ரூம் எடுக்கிறப்போ எந்த டைம் கிளாஷஸும் இருக்காது. அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட், ரூம் புக் பண்ணுறப்போ 2 பேரினுடைய டீட்டெயில் மட்டும்தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் 4லேருந்து 6 பேர் தரிசனத்துக்கு போகிறோம், அந்த 6 பேரும் ஒரே ரூமில் தங்கிக்கலாமா, அதற்கு அலோவ் பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ரூம் புக் பண்ணுறப்போ 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். பட் நாம் அந்த ரூம்லே திருப்பதி லொக்கேஷன் ஆனாலும் திருமலை லொக்கேஷன் ஆனாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் ரூம் சைஸ் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அந்த பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் நம்மளை ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்க கேட்பாங்க எத்தனை பேர் நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுறீங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ்னு கேட்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம எத்தனை பேர் தங்குறோமோ அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்போ கொடுத்தா போதும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த எல்லா டவுட்ஸுக்குமே இந்த வீடியோவில் அகாமடேஷன் பற்றி நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இதற்கு மேற்பட்டு உங்களுக்கு அகாமடேஷன் பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.